நான் ஒரு மிஸ்டர் இப்போ கான் திரைப்பட விழா வந்து கதை, திரைக்கதை, மேக்கிங்கை பற்றி சொன்னாச்சுன்னா வந்து கான் திரைப்பட விழாவில் அவார்டு கொடுப்பாங்க. என்ன அவார்டுனா, சிறந்த கதையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காப்புல, சிறந்த திரைக்கதையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காப்புல, சிறந்த மேக்கிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காப்புலன்னு அவார்டு கொடுப்பாப்புல. அதை பற்றி நான் வந்து என்னுடைய அதை நீங்களும் சொல்லலாம், நானும் என்னுடைய அறிவுறுந்த அனுபவங்களை நான் சொல்லி அவார்டு நாமினேஷனுக்கு வந்து என்னுடைய இது வந்து இப்போ கதையை பற்றி நம்ம பேச போகிறோம். கான் திரைப்பட விழாவுக்கு நான் வந்து என்னுடைய நாமினேஷனை தாக்கல் பண்ணுறேன். முதல்ல கதை எங்கேருந்து பிறந்துச்சுன்னா வந்து கதை பிறந்த இடம் வந்து இத்தாலியில் முதல்ல எடுக்கப்பட்ட படம் வந்து சா வாச்சா அப்படிங்கிற படம் எடுக்கப்பட்டுச்சு. அந்த படத்தில் வந்து சார்லி சாப்ளின் முதல்ல நடிக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் ஹாலிவுட் போனதுனால சொல் வாச்சா அப்படிங்கிற நடிகர் சா வாச்சா அப்படிங்கிற படத்தில் நடித்தார். அதில் வந்து எழுதப்பட்ட கதை தான் முதல் கதை. அதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கதையோட தனித்தன்மை என்னன்னா, அது ஜனரஞ்சக கதை. அந்த கதை தான் முதல் ஜனரஞ்சக கதைன்னு எழுதப்பட்டிருக்கு. இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து சா வாச்சா ஒரு நாடகத்தில் நடித்தார். அதுக்கு பேர் வந்து துவாச்சி சா வாச்சா. அவரே எழுதி நடித்த படம். அந்த படத்தையும் அவர் தான் எழுதி இயக்குனார். அதுதான் முதல் கதை. அது வந்து அவர் பத்திரமா வச்சிருந்தாரு. பிற்காலத்தில் அவர் எழுதின படம் தான் மேச்சுவாச்சி. அது சக்கை போட்டு ஓடிச்சு. இந்த கதை தான் முதல்ல எழுதின கதை. உலகத்திலே முதல்ல எழுதின கதை இந்த கதை தான். ஆனால் அந்த கதை தான் பேர் வாங்கிச்சு. ஏன்னா முதல்ல எழுதின கதை சினிமாவில் அந்த கதைன்னு எழுதினாங்க. ஆனால் அந்த கதை தான் முதல்ல சினிமா நாடகத்துக்குன்னு எழுதப்பட்ட கதை தான் முதல்ல எழுதுனது. அதுதான் சினிமா பண்ணணும்னு வச்சிருந்தது. ஆனால் கதாசிரியர் ரிஜெக்ட் பண்ணனால இந்த படம் முதல்ல சினிமா துறைக்கு வரப்பட்டுச்சு. இதுக்கு என்ன வித்தியாசம் பார்க்கப்பட்டுச்சுன்னா, முதல்ல சினிமாவுக்கு பண்ணப்பட்ட கதையானது தண்ணீர் நீரோட்ட கதையாக பண்ணப்பட்டுச்சு. அது என்ன தண்ணீர் நீரோட்ட கதை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, மிதமாக போகும் வேகம். இதுதான் சினிமாவுக்கு ஏற்றதுன்னு பார்த்தாங்க. மிதமாக போகும் வேகம் இதுதான் சினிமாவுக்கு ஏற்றதாக பார்த்தாங்க. அதனால இத்தாலிய சினிமாக்காரங்க நம்ம ஸ்டைலுக்கு இதான் வேகம், இதான் தேர்வு அப்படின்னு நல்ல சினிமாவை கொடுக்குன்னு. ஆனால் வந்து முதல்ல அவர் எழுதின அந்த கதையானது சுவாச்சி சா அப்படின்னு வச்சாரு. இல்லை, அதுக்கப்புறம் வேண்டாம்னு சொல்லிட்டு சோச்சி சோ அப்படின்னு வச்சாரு. அதுக்கப்புறம் அதையும் வேண்டாம்னு சொல்லிட்டு சுவாச்சி சோ அப்படின்னு வச்சாரு. அதுக்கப்புறம் அதையும் ஃபைனலா சோச்சி அச்சாச்சி அப்படின்னு வச்சாரு. கடைசியில் ஃபைனலிஸ்டா சோச்சோ சிச்சி அப்படின்னு வச்சு கடைசியில் ஃபைனலிஸ்டாக அந்த நேம் வந்துச்சு. எல்லாம் தேர்வானதுக்கப்புறம் கடைசியில் அந்த கொண்டு கொடுத்தப்போ அந்த இது ரிஜெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வேற ஒரு கதை கொடுத்து தேர்வாச்சு. ஆனால் வந்து டைட்டில் மாற்றப்பட்டு இந்த டைட்டில் வந்துச்சு. அவர் வச்ச டைட்டில் வந்து இத்தாலியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு வச்சார். அது ரிஜெக்ட் பண்ணி இங்கிலீஷ் வேண்டாம், இத்தாலியில் வைங்கன்னா பல பேருக்கு அப்புறம் இந்த பேர் தேர்வாச்சு. ஆனால் சார்லி சாப்ளின் தான் தேர்வானார். இதை மட்டும் எங்கள் பிரிட்டிஷ்காரரை தேர்வு பண்ணுறீங்க கேட்டது. அவர் நீ டைரக்ஷன் மட்டும் பண்ண நடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அவர் துணை நடிகராக நடிக்க வேண்டியது டைரக்ஷன் மட்டும் போயிட்டார். துணை நடிகர்னா என்ன கதாபாத்திரம்னா, அதில் வந்து சார்லி சாப்ளின் நண்பனாக நடிக்க வேண்டியது, அவர் டைரக்ஷன் மட்டும் பண்ண வேண்டியதாக போயிட்டு கடைசி வரைக்கும் டேரக்டராக இருந்துட்டார். டேரக்டராகவே இருக்க வேண்டிய சூழல் வந்துட்டு. ஏன்னா ஒரு கேள்வி எடுத்து கேட்டதுனால இது இத்தாலிய சினிமாவை தாக்குறது தான் என்ன சொல்ல வேண்டியது நிலைமை. அவர் ஒரு கலைஞனுடைய வாழ்வு இல்லையா, அதை சொல்லி தான் இன்னொரு கலைஞன் அதை பற்றி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நான் வந்து நானும் ஒரு டேரக்டர் தான். ஒரு படத்தை செஞ்சு வச்சுட்டு பணம் இல்லாததுனால வந்து இப்போ தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாமல் காத்திருக்கிற ஒரு டேரக்டர். அதனால தான் இந்த நாமினேஷனுக்கு நான் ஃபைல் தாக்கல் பண்ணுறேன். இதில் ஒரு வேளை நீங்கள் ரிவார்டு கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் தேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் காத்துட்ருக்கேன். அது வேண்டாம், அந்த கதைக்காகாது. நான் இப்போ சொல்லிடுறேன். அந்த முதல்ல எழுதின கதை என்ன கதையில் எழுதுனா, ஹாலிவுட்டில் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருந்தாரு. அது என்ன கதைன்னா, வேகத்தண்ணீர் நீரோட்ட கதை. வேகத்தண்ணீர் நீரோட்ட கதைன்னா நீங்கள்லாம் பார்த்துப்பேன். டைட்டானிக் என்ன மாதிரி கதை? அதிவேக தண்ணீர் நீரோட்ட கதை. அது என்னன்னா அதிவேக தண்ணீர் நீரோட்ட கதை. அதுவே கொஞ்சம் மெலடி ட்ராமாவாக வருது. அப்படி எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது ஹாலிவுட்காரங்க சொன்னாங்க. ஆனால் உலகத்தில் உள்ள மக்கள்லாம் இது மெலடி காதல் கதை அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவில் நல்லா இருக்குது, பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் உலகத்தில் உள்ள அத்தனை பேர் இது மெலடி காதல் ட்ராமா கதை அப்படின்னு சொன்னாங்க. அவர் எழுதுனது அதுலேயும் கொஞ்சம் மெலடியாக வருது. அதாவது வேகத்தண்ணீர் நீரோட்ட கதை. ஆனால் அது வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. வேகமாக போகுது, அவங்களே வேகமாக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான்
தண்ணீர் மிதவேக தண்ணீர் நீரோட்ட கதையை அவங்க எடுத்தாங்க. வேக தண்ணீர் இல்லாமல் மிதவேக தண்ணீர் நீரோட்ட கதையை செலக்ட் பண்ணாங்க. அது ரொம்ப ஸ்லோவாக போகும், ஆனால் கதை நல்லது, அது தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ பிரான்ஸில் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க தேர்ந்தெடுத்த போன வருஷம் அவார்டு கொடுத்த படமான ரொக்குமியோ ரோமோ அப்படிங்கிற படமான, அதாவது தமிழில் சொல்ல போனால் அந்த படத்தினுடைய டைட்டில் என்னன்னா நான் பார்த்த இரவுகள் அப்படின்னா ரொக்குமியோ ரோமோ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் தட்ஸ் நைட் அப்படின்னு வச்சாங்க சப்டைட்டில். ரொக்குமியோ ரோமோ அப்படிங்கிறது அந்த கதை என்ன கதைன்னா அதிவேக காற்றாலை அதிவேக காற்று கதை, அதிவேக காற்று கதை. ஒரு புயல் அங்கே இங்கே அலைவரும் அதிவேக காற்றுனா என்னது? புயல், அதிவேக காற்று கதை. அதனால தான் அந்த படம் அப்பட்டிருந்துச்சு. அதாவது அதிவேகமாக அடிக்கும், ஆனால் அதிவேகமாக போகாது. அதிவேக காற்று கதைனா அதிவேக காற்று கதை. இது உண்மை, சிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இது உண்மை. அதிவேக காற்று கதை. அதே சமயத்தில் நீங்கள் 4 நாமினேஷனில் 1 ரிஜெக்ட் ஆச்சு. அது எல்லாருமே தப்புன்னு சொன்னாங்க. அது ரிஜெக்ட் ஆன கதை வந்து என்ன கதைன்னா சோம்சைட் அப்படின்னு இருக்கப்பட்ட ஃப்ரெஞ்சு படம் தான், இத்தாலியன் படம் தான். சோம்சைட் அப்படின்னு இருக்கப்பட்டுச்சு. அதனுடைய தமிழ் அர்த்தம் வந்து நல்ல நேரம், இங்கிலீஷ் நேரம் வந்து குட் டைம். சோம்சைட் அது ஃப்ரெஞ்சு நேம் சொன்னாங்க, அதனால தான் இது பண்ணுங்கன்னாங்க. அது இத்தாலியன் நேம். சோம்னா ஆதி காலத்து இத்தாலியன் டைட்டில் படி அது வந்து சோம்னா நல்ல, டைம்னு சொல்லிட்டு சோம் டைம் அப்படின்னு சொன்னார். அது டைம்னா ஆதி காலத்து இத்தாலி படி வந்து அது நேரம், அது அவங்க கணக்கில் எடுத்துக்கிறீங்கள. டைம் நீ வச்சுட்டா அப்படின்னா டைம்னா ஆதி காலத்து இத்தாலி வார்த்தைப்படி நேரம். ஆனால் அது நேரம்னா நேரலை வேக காற்று கதை. நேரல் வேகமாக காத்தடிக்கும், ஆனால் நேரலையாக தான் போகும். நேரலையாக இதுதான் வந்து கொடுக்க வேண்டிய படத்துக்கான அவார்டு. ஆனால் தப்பி அந்த காலத்துக்கு எந்த படத்தையும் தப்பு சொல்லல. அது அதிவேக காற்றலை கதை, அதிவேக காற்று கதை, புயல் காற்று. ஆனால் இது நேரலை காற்று கதை வந்து சொன்ன காற்று வேகமாக அடிக்கும், ஆனால் நேரலை காற்று கதை அப்படிங்கிறது அதுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஆனால் இதுக்கு கிடச்சிட்டு இப்போது நான் எடுத்திருக்க படம் என்னன்னா வந்து என்னுடைய கதை எடுத்திருக்கேன்னால மெத்தட் கதை தான். மெத்தட் கதை நான் எடுத்திருக்க கதை நான் படம் எடுத்து வச்சுருக்கேன், ரிலீஸ் பண்ண முடியல. மெத்தட் கதை, அதாவது மெத்தட் கதையில் டைப்பில் நான் எழுதி வச்சுருக்கேன். ஆனால் உண்மையில் அந்த கதையோட டைப் என்னென்னா மிதவேக காற்று கதை. அதாவது இந்த கதை மிதவேக காற்று கதை. அதாவது ஆதியிலே இத்தாலியில தொடக்கத்தில் எடுத்தாலே அது மிதவேக தண்ணீர் கதை. தண்ணீர் எப்படி வரும்? இது மிதவேக காற்று கதை, அசைவில்லாம மிதவேக காற்று கதை. இது உலகத்திலே நம்ம முதல்ல எடுக்கிறதுனா அது உலகத்திலே முதல்ல எடுத்த படம் எடுத்து வச்சிருக்கீங்க. இது முதல்ல எடுத்த கதைனா ஒருவேளை என் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அப்போ தெரியும். இன்னும் ரிலீஸ் ஆக்க முடியாமல் நான் இருக்கிறேன். ரிலீஸ் ஆனால் அப்போ தெரியும். சரி, இந்த கதையை சொல்லி கதைக்கான இந்த கதையை பற்றி டீட்டெயில்ஸ் சொன்னாச்சுன்னா நான் கான் திரைப்பட விழாவில் அவார்டு கொடுக்குறதா சொன்னாங்க. என் படம் ரிலீஸ் ஆக்க முடியல, அதனால் அனுப்பி வைக்கவும் முடியல, படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ மூலமாக என்னுடைய இந்த கதையை தெரிஞ்ச நாலேஜை வச்சு உங்களுக்கு நான் நாமினேஷன் பண்ணுறேன். கான் திரைப்பட விழாவுக்கு என்னுடைய நாமினேஷனை நான் ஃபைல் பண்ணுறேன். தேங்க்யூ. நான் உங்களுடைய மிஸ்ஸர். என்னுடைய பேர் மிஸ்ஸர், நான் உங்களுடைய மிஸ்ஸர்.